வெறும்னா சாப்பிடலாமா? எப்படி இது மேம் வந்து எப்பயும் சட்னி சிவரொட்டி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஓ காலையில. ஓ இதுக்கு வந்து ஈரல் வச்சு சாப்பிடுவீங்க. ஓகே. கிரேவி வச்சு. வாசமா இருக்குங்க. ஆக்சுவலா இதுல வந்து எத்தனை இன்கிரிடியன்ஸ் போட்டாங்கங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. சிகப்பரிசி போடுறோம் இதுல, அப்புறம் கேழ்வரகு, கேப்பை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்ல போஷாக்கான இது கேப்பை, அப்புறம் வெள்ளைச்சோளம், அப்புறம் இங்க வந்து இது வரகரிசி, திணை அரிசி, ஆக்சுவலா நமக்கு அதிகமா எடுக்கிறது வந்து சிவப்பரிசி கருப்புளுந்தும் தான். அதுதான் கொஞ்சம் மெயினா எடுத்துப்போம். அதனாலதான் அந்த கன்சிஸ்டன்சி வருது. மெயின் வந்து சிகப்பரிசியும் உளுந்தும் தான். சிகப்பரிசி வந்து 2 டம்ளரும் கருப்பு உளுந்து வந்து 3/4 டம்ளர். அதுதான் மெயினா எடுத்துக்க போறோம். மிச்சம் எல்லாமே வந்து ஒரு குழிக்கரண்டி, நம்ம மாவு ஊத்துறோம்ல, இட்லி மாவெல்லாம் ஊத்துறோம், அது மாதிரி இந்த கரண்டி குழிக்கரண்டியில ஒவ்வொரு கரண்டி சிறுதானியங்கள். சில தானியங்கள் வந்து இந்த ஸ்பூன்ல போட்டாலே போதும். சோ இது எடுத்தோம்னா எல்லா இதுவுமே ஓரளவுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும்.